என்ன சார் இது? ஆத்தங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தானே இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர். அதனாலதான் கட்டுற பேனர். உனக்கு என்ன? என் நாடக கம்பெனில கதாநாயகி. பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு. நாடகத்துக்கு கூட்ட வரணுமே, வசூல் ஆகணுமேங்கிற கவலை எல்லாம் எனக்கு தானே. அதுக்காக விளம்பரம் தேவை இல்லையா? இது என்னது? பரிசல் துறை. சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா 4 பேர் பார்க்க மாட்டானா, 2 பேர் வர மாட்டானா? அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இது என்ன சார் ஐடியா? தெரியல. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நாடகத்துல நான் வில்லன் வேஷம் போடுறேன். இந்த பச்சை தண்ணியை குடிச்சு என் தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறதே? இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாங்கடா? நீ ஏன்டா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போது நில்லு. நான் பின்னாடி இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது? சிரிப்புக்கு கூட பிளேபேக்கா? இவனாச்சா? இவனுக்கு எல்லாமே பிளேபேக் தானே. வசனம் ஒரு நாளைக்காவது ஒழுங்கா சொல்லணும். எல்லாம் உளறல். ஏன்டா டே சும்மா நிக்கிற நேரத்துக்கு ஒத்திய பார்த்தானடா? ஒத்திய தானே சார், தாராளமா பாக்கலாம் சார். அந்த கதாநாயகி கையை பிடிச்சிருக்கிற கட்ட பாக்கலாமா? ஆவுன்னா ஏன்டா இது கையை பிடிச்சிருக்கணுங்கிற? அடுத்தாப்புல உன்னை அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பாக்கலாமா? வேண்டாம். தெரியாம கேக்குறேன். யார கேட்டுற? கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நானா வாங்கி கொடுத்தேன். கதம்ப வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிகைப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜா பூ கேட்ட, என்கிட்ட செவந்தி பூ கேட்ட. இப்பதான் புரியுது. நாடகத்துக்கு மணி அடிக்கும் போது ஒரு வயல இருக்கிறதுல எங்கடான்னு கேட்டா இல்ல பூ கடைக்கு போயிருக்கீங்க. மோர் சார், மோர் சார். ஒழுங்கா ஒத்திய வர்றான்னா மோரா? நம்ம மோரு இவா கூட என்ன வேலை? என்னையா அது? எல்லாரும் கூட என்ன வேலைன்னு கேட்பாங்க, நீ என்னடா கூடைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? என்னம்மா நீ? நான் ஒருத்தனா குடிச்சாக்கா கூடையில குடிக்கலாம். இங்க ஒரு கோஷ்டியா இருக்குதா? ஏன்டா பாக்குறீங்க? வேலை பேச வேணா? பேசுறது இல்லையா? இது 4 ரூபாய் மோரு. மொத்தமா கேக்குறதுனால 3 ரூபாய் 90 பைசாக்கு தரேன். 3 ரூபா 90 பைசாவா? இந்த இறக்கடா. 3.90. குடிடா. என்னடா வில்லன்னாரா? அதுக்காக பானையோட வா. கைய புடுறா. குடுறா. நீ ஹார்மோனியம். என்னதான் முதலாளி ஆமாலும் இப்படி அநியாயம்? ரொம்ப புள்ள எப்படா கையாந்தி குடிப்பா? நீ குடிமா. அதுக்காக ஊட்டுறீங்களே. அவளே சும்மா இருக்கா? நீ என்னடா போடா. வில்லன் பாக்குறாரு. அவன் மறைஞ்சிருந்து பாப்பான். இன்னைக்கு நேரா பாக்குறான். அவனைய நீ குடி. சொக்கி சொன்னது சரியா போச்சு. என்னது? உங்க கை பட்ட உடனே எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு. பாருங்களேன். காக்கா உட்கார பணமா வந்து சொல்லுவாங்க. நம்பாத. இனிமேல நம்பாம இருக்க முடியுமா? இந்த காசையும் உங்க கையால தொடுங்களேன். நான் தொட்டா செலவாகு. அதிகமாகும். அப்படியா? தொட்டுமா? காசு மட்டுமா? பைசா? பானை காலி. கடையை கட்டு. என்ன கொடுமை? இதுவா உலகம்? ஏடாவே மனப்பாடம் பண்றேன். மனப்பாடம் பண்றியா? பண்ணு பண்ணு. ஆமா, ஒரு வாரத்துக்கு கேம்ப். உங்க தொழிலே நாடகம் நடத்துறது தானே? அது ஏமா கேக்குறீங்க? எங்க அப்பாரு கருவாட்டு கடை வச்சு லட்சமா சம்பாதிச்சாரு. எங்க அப்பாருக்கு நான் ஒரே புள்ள. அவ்வளவு பணத்தை கூட லட்சியம் பண்ணாம கலைதான் பெருசுன்னு இவர் இந்த நாடகம் நடத்திட்டு இருக்காரு. என்ன கொடுமை? இதுவா உலகம்? இந்த வசனம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. வேற சீன் ஏதாவது பேசுறேன். அப்ப 10வது சீன் பாக்கலாமா? மூளை இருக்கா? 10வது சீன்ல ஹீரோயின் போல பாட்டு. அப்ப 15? அது என் ஃபைட் சீன்டா. நானும் பயில்வானும் மோதிக்கிறேன். அங்க என்னடா உனக்கு வேலை? இவன் தாங்க ஹீரோ. இவரே இப்படி வளர்றாரு, அப்புறம் நாடகம் அப்படி சொல்லாதீங்க. இப்படித்தான் சில நேரத்துல. ஆனா தன்னை அறியாம சில நேரத்துல ரொம்ப பிரமாதமா பேசலாம். அந்த 30வது சீன் பேசு. கண்ணு 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 தூக்கி போட்டுருவேன். கண்ணை நான் கூப்பிடுறேன். அண்ணன் அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கா? பாத்தாரு, நீங்க தான் சொல்லி காட்டுறது. நான் செஞ்சு காமிக்கிறேன். உனக்கு தெரியாதா? நல்லா பாத்துக்க. கண்ணு கண்ணோட கண் பேசி கருத்தறிவித்து கைகள் கலந்து நெஞ்சங்கள் ஒன்றாடவின் பேசவும் வேண்டுமோ? பின் வேண்டாமோ? பேச்சதற்கு என் மூச்சே நீதானே. ஐயோ, என்னை அன்பு வெள்ளத்தில் திணறடிக்காதீர்கள். என் உள்ளத்தில் நீ, என் எண்ணத்தில் நீ, என் கண்ணத்தில் குடு குடுகுடு. குடுப்பதற்கு முன் படகு திசை மாறி போவதை கவனித்தீர்களா? பார்த்து அப்படியே மயங்கிட்டேன். நீங்க மட்டுமா? நானும் தான். படிச்சிருக்கார ஒத்திய மாத்திரம் பார்த்தா பத்தாது. நாடகமும் பாக்கிறதுக்கு வாங்க. பாப்பா பாப்பா பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க மாத்திரம் வந்தா பத்தாது. குடும்பத்தோட வாங்க. பாருங்க, குடும்பத்துல எண்ணிக்கை குறைச்சலா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூட்டி வாங்க. ஏன்னா அப்பதான் வசூல் ஜாஸ்தி ஆகும். நீங்களும் வாங்க. அம்மா வர்றீங்கல்ல, அவசியம் ஐயா